ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஸ்கிரிப்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன கதை வந்து நான் ஸ்க்ராப் பண்ணிட்டேன் மீனிங் அதில் இருக்கிற சில நல்ல போர்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன் நான் அதில். அதுக்கப்புறம் திரும்ப ஃபுல்லாக எழுதி 83 பேஜஸ் எழுதிட்டேன். ஸ்கிரிப்ட் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதை வந்து காப்பிரைட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து போய் பிரிண்ட் எடுக்க போகிறோம். பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து என்னோடய லாயர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு அண்ட் நெக்ஸ்ட் இன்றைக்கி லீவ். இன்றைக்கி ஹாப்பி மொஹரம் பண்டிகை இருக்கிறதுனால இன்றைக்கி லீவு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ நாளைக்கு மார்னிங் போயிட்டு ஐம் கோனா சென்ட் இட் டு மை செல்ஃப். எனக்கு நானே அனுப்பிச்சிக்கிட்டு ஐம் நாட் கோயிங் டு ஓப்பன் இட். இதுதான் நான் அவங்கள்ட்ட சொன்ன அந்த காப்பிரைட் எப்படி உங்கள் ஸ்கிரிப்டை சேவ் பண்ணுறதுக்கான ஐடியா. ஸோ அதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து நான் முக்கியமாக அந்த ஸ்க்ரீனில் மெயினாக இருக்கிற ஒரு 4 போர்ஷன்ஸ் இருக்குது. 4 போர்ஷன்ஸ், அதாவது பேஜ் 6 to 12 இந்த மாதிரி ஒரு 4 போர்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 போர்ஷன்ஸை வந்து இன்றைக்கி நான் அதை தனியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அங்கே ரிஹர்ஸ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நான் யார் நடிக்க போகிறாங்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த ரிஹர்சல் வந்து டெய்லியும் நடக்கிறதையும் நான் ஷூட் பண்ணி நான் இன்றைக்கி போகிறேன். வாங்க இன்றைக்கி போய் பிரிண்ட் எடுக்க போகலாம்.